உலகத்தில் ஒரே பிரசவத்துல அதிகப்படியான குழந்தைகளை பெற்ற பெண்மணியை பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம். அதாவது ஒரே பிரசவத்தில் அதிகப்படியான குழந்தைகளை பெற்ற பெண்மணி அவங்கள பத்தின தகவலை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் அனுப்புற விஷயம் தெரிவிச்சிடும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பெண்மணி அதிக குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காங்க. யார் அந்த பெண்மணி, எங்க இருக்காங்க, எத்தனை குழந்தைகள் அவங்களுக்கு பிறந்தது அப்படின்ற முழு தகவலையும் விளக்கமாகவும் விரிவாகவும் நாம பார்க்கலாம். நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பு அப்படின்னு சொல்றது உண்மையாவே எல்லா பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படும். அதுவும் பாத்தீங்கன்னா சில நாடுகள்ல ரொம்ப புனிதமான விஷயமா பார்க்கும். சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பாங்க, அசால்ட்டா அந்த விஷயத்த பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம இந்தியா போல நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புனிதமான விஷயம். ஒரு பெண் கருவுற்று குழந்தை பெறுவது என்பதே ஒரு புனிதமான விஷயமா பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி அதிகப்படியான குழந்தை நாம கேள்விப்பட்டது பாத்தீங்கன்னா நம்மளோட பக்கத்துல இல்ல அக்கத்துல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை அதிகபட்சமா 2 குழந்தை கேள்விப்பட்டிருப்போம். இன்னும் அதிகமா ரேரா பாத்தீங்கன்னா 3, ரொம்ப ரேரா பார்த்தா 4 குழந்தை. இதுவே ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவமா இருக்கும். ஆனா உண்மையாகவே இந்த உலகத்துல அதிகப்படியான குழந்தை பிறந்திருக்கா, யாருக்கு பிறந்திருக்கு அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த ஆர்டிகல்ல படிக்கும்போது பாத்தீங்கன்னா உண்மையா ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அதை படிக்கும் போதே என்னால தாங்க முடியல. ஏன்னா இந்த அளவுக்கு குழந்தை பிறகுமா, எப்படி சாத்தியம் அப்படின்றது தெரியல. ஆனா எல்லா குழந்தையும் பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா இருக்காங்க. இப்படி பாத்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகப்படியான குழந்தை பெற்ற அந்த பெண்மணி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட பேர் பாத்தீங்கன்னா நதியா சுலைமான் அப்படின்னு இவங்களோட பேரா இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா 1975ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி தான் இவங்க பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்த இடம் பாத்தீங்கன்னா புல்டன், கலிபோர்னியா, அமெரிக்கால தான் பாத்தீங்கன்னா இந்த பெண்மணி பிறந்திருக்காங்க. இந்த நதியா அப்படின்ற பெண்மணி தான் இந்த உலகத்திலே அதிகப்படியான குழந்தை பெற்ற பெண்மணியா பார்க்கப்படுறாங்க. ஜனவரி 26, 2009 அன்னைக்குதான் பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய கலிபோர்னியா பெல்ஃபவர் என்ற இடத்துல பாத்தீங்கன்னா கைசர் பெர்மட் மருத்துவமனை, அதாவது கைசர் பெர்மட் மருத்துவமனை அப்படின்ற மருத்துவமனையில தான் அவங்களுக்கு பிரசவம் நடக்குது. அந்த பிரசவத்துல தான் நாம சொல்லக்கூடிய இந்த அதிசயமும் நடக்குது. இந்த உலகத்திலே அதிகப்படியான குழந்தை பெற்ற பெண்மணி ஆவதற்கு அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 8 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்காங்க. 8 பிள்ளைகளும் ரொம்ப ஆரோக்கியமான முறையில அவங்க பெற்றிருக்காங்க, அதாவது பிறந்திருக்காங்க. இந்த உலகத்திலே அதிகப்படியான பிள்ளைகளை பெற்ற பெண்மணியா மாறுற நதியாவுக்கு 8 பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. இந்த 8 பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா அதாவது 10 மாசம் முழுவதுமா அவங்க கம்ப்ளீட் பண்ணல. 8 மாசத்துலயே அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி தான் இந்த 8 குழந்தைகள் எடுத்திருக்காங்க. இந்த 8 குழந்தைகளும் பிறக்கும் போது நதியாவின் வயது பாத்தீங்கன்னா 33 வயசா இருக்கு. இந்த 33 வயசுல தான் இந்த சாதனை அவங்க பண்ணிருக்காங்க. இந்த உலகத்திலே அதிகப்படியான குழந்தையை பெற்றெடுத்த அந்த மாபெரும் சாதனை அவங்க நிகழ்த்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 8 குழந்தைகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியத்துடனும், அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு ப்ராப்ளமும் அந்த குழந்தைகளுக்கு எல்லா குழந்தையுமே ஆரோக்கியமா இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோ மாம் சொல்லுவீங்களா, அங்க இருக்கக்கூடிய நதியா பாத்தீங்கன்னா ஆட்டோ மாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்ல பேரை அவங்களுக்கு சூட்டியிருக்காங்க ஊடகத்தின் வாயிலாக. இந்த ஒரே பிரசவத்துல அவங்களுக்கு 8 குழந்தை பிறந்தது. ஆனா இதுக்கு முன்னாடியே, அதாவது இந்த 8 குழந்தைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு 6 குழந்தை இருந்திருக்காங்க. 6 + 8 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மொத்தமா 14 குழந்தைகள் இருந்திருக்காங்க. 14 குழந்தைகளுமே ரொம்ப ஆரோக்கியத்தோடவும், ரொம்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு சத்து குறைபாடோ, எந்த ஒரு மெடிசன் தேவையோ, எமர்ஜென்சியோ அது மாதிரி எதுவுமே தேவைப்படல. எல்லா குழந்தைகளுமே உடல் நலத்தோட இருந்தாங்கன்றத மருத்துவர்கள் குறிவிச்சிருக்காங்க. கடந்த மாசம் பாத்தீங்கன்னா மாலியை சேர்ந்த 25 வயதான அலிமா சிசே அப்படின்னு சொல்ற அந்த லேடி பாத்தீங்கன்னா 9 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காங்க. இந்த 8 குழந்தை பெற்றெடுத்த இவங்களை பாத்தீங்கன்னா இவங்க பீட் பண்ணிட்டாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா அதிக குழந்தையா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அப்படின்னு நானும் நினைச்சேன். நீங்களும் அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. முடிச்சிட்டான் போல 8க்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்திருப்பீங்க. 9 சொல்லிட்டேன். 9க்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருப்பீங்க. ஆனா அதையும் தாண்டி இன்னொரு லேடி பாத்தீங்கன்னா அதை விட அதிகமான குழந்தைகள் பெற்றெடுத்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்ப்போம். நாம எல்லாத்தையும் டாப் 10 பதிவு போடுவோம், இல்ல டாப் 3 பதிவு போடுவோம். அது போல இது டாப் 3 பதிவு போல போட்டுக்கலாம். 8 குழந்தைகளை பெற்றவங்க அவங்க 3வது இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 9 குழந்தை பெற்றெடுத்திருக்காங்க. அவங்க 2வது இடத்தை கொடுத்துடலாம். இந்த 1வது இடத்துல இந்த உலகத்திலே அதிகப்படியான குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த சித்தோலின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லேடிக்கு பாத்தீங்கன்னா ஒரே பிரசவத்தில் 10 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காங்க. 3 பெண் குழந்தைகளும் 7 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு நம்ம உலகத்திலே அதிகப்படியான குழந்தைகளை பெற்றெடுத்த தாயா. இவங்க 3 பேர் தான் டாப் 3 லிஸ்ட்ல இருக்காங்க. இந்த 3 பேர்ல 3வது 8, 2வது 9, இவங்க 10 குழந்தை பெற்றிருக்காங்க. எப்படிதான் முடியும் தெரியல. ஒரு பிரசவமே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மறு ஜென்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய
இந்த காலகட்டத்துல 10 குழந்தைகள் வந்து பெற்று எடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 5 குழந்தை வந்து 7 குழந்தை பாத்தீங்கன்னா சிசேரியன் பண்ணிருக்காங்க. 3 குழந்தை தான் நார்மல் எடுத்திருக்காங்க. ஸோ சிசேரியனும் நார்மலும் கலந்து பார்த்தக்கூடிய ஒரு பிரசவம்னு சொல்லலாம். எப்படிதான் இது சாத்தியம் அப்படின்னு தெரியல. உண்மையாவே அந்த குழந்தைகளை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லா குழந்தைகளுமே ஆரோக்கியமா இருக்கு. எல்லா தாய்மார்களுமே ஆரோக்கியமா இருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலம் இந்த உலகத்திலே அதிகப்படியான குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் யார் அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அந்த ஆச்சரியமூட்ட தகவலை நீங்க தெரிஞ்சிட்டா மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சு இந்த பதிவு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த உலகத்திலே இப்படிலாம் வந்து இவ்வளவு குழந்தைகளாம் வந்து பெற்றிருக்காங்களா? ஒரு குழந்தை இல்லாம கஷ்டப்படக்கூடிய நிறைய தாய்மார்கள் இருக்காங்க. அது வருத்தப்படக்கூடிய விஷயம் தான். கடவுள் வந்து அவங்களுக்கு குழந்தைகளை கொடுக்கட்டும். அதுக்காக நம்ம சொல்ல வரல. ஆனா உண்மையாவே பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறகு மறுஜென்மம் சொல்லக்கூடிய இந்த இடத்துல 8, 9, 10 இந்த அளவுக்கு குழந்தைகளை பெற்றுக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்காங்கன்னு போது உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. ஸோ அதுக்காக தான் ஷேர் பண்ண சொல்றேன். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இதை பார்த்தாங்கன்னா ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, ஆச்சரியமும் போடுவாங்க. ஸோ அதுக்காக தான் ஷேர் பண்ண சொல்றோம். ஸோ அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டு காணப்படும் விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.